friends, welcome to Untitled channel. Polytechnic TRB prepare பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்னு சொல்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நாம பார்க்க போற டாபிக் The American Scholar written by Emerson. First author introduction பார்க்கலாம். இவரோட ஃபுல் நேம் ரால்ஃப் வால்டோ எமர்சன். இவரோட லைஃப் பீரியட் May 25, 1803 பாஸ்டனில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் பிறந்திருக்காரு. டைட் ஆன் April 27, 1882. He is an American essayist, poet, lecturer and philosopher. He found a transcendentalist movement. Even he is called as father of American transcendentalism அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த transcendentalism அப்படின்றதுக்கு ஒரு கிளப் கூட இவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. And he gave more than 1500 public lectures across the United States. He is called as a champion of individualism. as well as இவர் வந்து 2 மேகசைன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்துட்டு டயல் அண்ட் வைட் வேர்ல்ட். இதில் டயல் அப்படின்ற மேகசைனில் வந்துட்டு he worked as an editor. he is also called as நியூ இங்கிலாந்து ரெனைசன்ஸ். இதெல்லாம் வந்து இவரோட டீட்டெயில்ஸ். இவரோட ஒர்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சீரீஸ் செகண்ட் சீரீஸ் அப்படின்ற மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவரோட ஒர்க்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது த அமெரிக்கன் ஸ்காலர். இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஸோ அமெரிக்கன் ஸ்காலர் அப்படின்றது வந்துட்டு இது வந்து ஒரு ஸ்பீச். அதாவது அவர் ஒரு காலேஜில் ஹார்வர்ட் காலேஜில் ஒரு பர்டிகுலர் சொசைட்டி அந்த பீப்புள் முன்னாடி அந்த ஸ்காலர்ஸ் முன்னாடி இவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஸ்பீச்சில் வந்து அவர் என்ன பேசியிருக்காரு, என்ன வந்து எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். த அமெரிக்கன் ஸ்காலர் இந்த ஸ்பீச்சை வந்து அவர் எப்போ டெலிவர் பண்ணியிருக்காருனா August 31, 1837 வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு பர்டிகுலர் சொசைட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா பை பீட்டா கப்பா சொசைட்டி. அது வந்து ஹார்வர்ட் காலேஜில் கேம்பிரிட்ஜில் வந்து இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து அவர் லெக்சர் வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. He gave speech on August 31, 1837 to the Pi Beta Kappa Society of Harvard College at the first parish in Cambridge, Massachusetts அப்படின்றது. ஸோ வந்துட்டு அந்த டைமில் ஹார்வர்ட் காலேஜில் வந்து ஒன்லி மேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அலவுட் டு கெட் கிராஜுவேட்ஸ், நாட் விமன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவரும் ஹார்வர்ட் காலேஜில் தான் படித்தாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரியும். அந்த ஒரு இதில் தான் இவர் வந்து அமெரிக்கன் ஸ்காலர். ஒரு ஸ்காலர்னால் வந்து எப்படி இருக்கணும், நம்ம வந்து நம்மளோட சொசைட்டியில் வந்து ஸ்காலர்ஸ் வந்து எந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரணும், எப்படி வந்து ஒருத்தவங்க வந்து எப்படி திங்க் பண்ணணும், எப்படி க்ரியேட்டிவாக யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஸ்பீச்சில் வந்து அவர் ஸ்காலர்ஸ்க்கு வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது அடுத்த இன்ஃபோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமெரிக்கன் ஸ்காலரோட ஒரிஜினல் டைட்டில் வந்து an oration delivered before the Pi Beta Kappa Society at Cambridge. இதுதான் வந்து ஆக்சுவலி ஒரிஜினல் டைட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஸ்பீச் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும். ஈவன் அதே காலேஜில் வந்து இவர் 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் கூட இன்னொரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் மறுபடியும் 1841 வந்து இது ஒரிஜினலாக எந்த டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா மேன் திங்கிங் அண்ட் ஒரேஷன் அப்படின்ற டைட்டிலில் தான் ஒரிஜினலாக லாஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 1841. ஸோ வந்துட்டு இவர் ஸ்காலர்ஸ் அமெரிக்கா இதை பற்றி பேசுனால இது டோட்டலி இட் பிகம்ஸ் த அமெரிக்கன் ஸ்காலர். இதில் என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா மேன் திங்கிங் அப்படின்ற ஒரு அந்த வேர்ட், அந்த 2 வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்பீச் வந்து அவர் 4 செக்ஷன்ஸாக நம்ம இதில் டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 3 செக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 செக்ஷன்ஸில் வந்து எதை பற்றி பேசியிருப்பார்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பாஸ்ட் ப்ளஸ் புக்ஸ், அதாவது நேச்சர், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த நேச்சர், இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த நேச்சரை பற்றி பேசியிருப்பார். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த நேச்சர் தான் பேசியிருப்பார். அண்ட் செகண்ட் ஒன் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பாஸ்ட் ப்ளஸ் புக்ஸை வந்து பேசியிருப்பார். அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஆக்ஷனை பற்றி பேசியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர், செகண்ட் வந்து புக்ஸ் அண்ட் பாஸ்ட், அண்ட் தேர்ட் ஒன் ஆக்ஷன், அண்ட் த லாஸ்ட் ஒன் வந்து ஒரு ஸ்காலர் வந்து எப்படி இருக்கணும், தி டியூட்டிஸ் ஆஃப் த அமெரிக்கன் ஸ்காலர் ஹூ ஹாஸ் பிகம் த மேன் திங்கிங். இதுதான் வந்துட்டு அவரோட ஃபைனல் டாக் 4th செக்ஷனாக முடிஞ்சிருக்கும். ஸோ வந்து இதில் ஒரு ஃபேமஸான லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹூஸ் பிகினிங் ஹூஸ் எண்டிங் ஹீ நெவர் கேன் ஃபைண்ட், ஸோ என்டையர் ஸோ பவுண்ட்லெஸ் ஆர் எட்டர்னல். இதனோட மீனிங்கை வந்து நான் ஃபர்தராக சொல்கிறேன். இப்போ எந்த ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி வந்து ஆரம்பிக்கும் போது இவரோட இன்ட்ரடக்ஷனில் வந்து இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க் மாதிரி பண்ணிவிட்டு தன்னை இன்வைட் பண்ணதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பிரசிடென்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லி இவரோட ஸ்பீச் ஆரம்பிப்பார். அப்போது ஒரு கிரிட்டிக் என்ன சொல்லியிருக்காருன்னு இவர் சொல்லுவார்னா த ஃபர்ஸ்ட் கிளாரியன் ஆஃப் அன் அமெரிக்கன் லிட்ரரி ரெனைசன்ஸ் அப்படின்றது மாதிரி அந்த கிரிட்டிக் வந்து சொல்லியிருப்பார். அங்கே இருக்க ஸ்காலர்ஸ்க்கு இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா நீங்கள் எல்லாம் வந்து அமெரிக்கா வந்து ஒரு சோர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி நிறைய க்ரியேட்டிவ் விஷயங்களை கொண்டு வந்து நீங்கள் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பார்.
அடுத்தது இவர் ஒரு அமெரிக்கன் ஒரு ஆத்தரை பற்றி பேசியிருப்பார். அது வந்து வால்ட் விட்மன். அவரோட ஒர்க் வந்து லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படின்ற ஒர்க்கை வந்து அவர் அங்கே அந்த இடத்துல ப்ரைஸ் பண்ணி பேசியிருப்பார். தென் வந்து இங்கே ஒரு ஃபேபிள் பற்றி இவர் அமெரிக்கன் ஃபேபிள் பற்றி சொல்லுவார். என்ன அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம இதில் வந்து ஆடம் அண்ட் ஈவ் நம்ம அந்த எப்படி மனுஷங்க வந்தாங்க அப்படின்றத படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேன் தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து நிறைய டிவிஷன்ஸ் ஆகி நிறைய மேன் வந்து வர ஆரம்பித்தாங்க, ஒர்க்கை வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, பட் இப்போ கண்ட்ரியை வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதை எப்படி அவர் கம்பேர் பண்ணுவார்னா, நமக்கு வந்து ஒரு கை இருக்கு இல்லையா, அதில் எப்படி ஃபிங்கர்ஸ் வந்து மல்டிப்புளாக இருக்குது, அதே மாதிரி தான் என்னதான் வந்து ஃபிங்கர்ஸ் வந்து மல்டிப்புளாக இருந்தாலும் ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு பர்சனும் இண்டிவிஜுவலாக இருக்கணும். இண்டிவிஜுவல் மேன் திங்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸ்காலர் வந்து ஒரு மேன் திங்கிங்காக இருக்கணும், இண்டிவிஜுவலாக யோசிக்கணுமே தவிர ஒரு மியர் திங்கராக இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து அவர் இன்ட்ரடக்ஷனில் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுவார். அடுத்தது ஃபர்ஸ்ட் செக்ஷன், த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நேச்சர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எமர்சன் வந்து நேச்சர் அந்த இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. இதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நேச்சர் தான் நமக்கு எல்லாருக்குமே டீச்சர் மாதிரி, பர்டிகுலர்லி டு த ஸ்காலர். நேச்சரும் ஒரு ஸ்காலர் ஸ்பிரிட்டும் வந்து ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும், ரெண்டும் வந்து பேரலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இதில் தான் என்ன சொல்லுவார்னா, ஹூஸ் பிகினிங் ஹூஸ் எண்டிங் ஹீ நெவர் கேன் ஃபைண்ட் ஸோ என்டையர் ஸோ பவுண்ட்லெஸ் ஆர் எட்டர்னல். அதாவது நேச்சருக்கும் சரி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்காலரோட ஸ்பிரிட்டுக்கு அதாவது பவருக்கும் சரி ஒரு பிகினிங் எண்ட் அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் டோட்டலி பவுண்ட்லெஸ் அன்மெஷரபிள் எட்டர்னல் அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் அங்கே வந்து ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பார், ஒன் ரூட். அதாவது நேச்சரும் சரி ஒரு ஹியூமன் சோலும் சரி அந்த ரெண்டும் வந்து ஆப்போசிட், அதாவது ஒரு மிரர் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஒருத்தரை பற்றி ஒருத்தங்க ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து he has to study நேச்சர் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நேச்சரும் சோல் ரெண்டும் வந்து ஈக்குவல் தான், பேரலல் தான் அப்படின்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனில் சொல்லியிருப்பார். அண்ட் செகண்ட் செக்ஷனில் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பாஸ்ட் ப்ளஸ் புக்ஸ். இங்கே என்ன சொல்லியிருப்பார்னா, பாஸ்டில் வந்து இருக்கக்கூடிய இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா இப்போ சினாரியோ வேறு, இப்போ 14th century 16th century இப்படியெல்லாம் போனோம்னா அப்போ இருக்க சுச்சுவேஷனை வச்சு அந்த ஆத்தர்ஸ் வந்து புக் எழுதியிருப்பாங்க. நம்ம அதை படிக்கலாமே தவிர நம்ம அதையும் ஃபாலோ பண்ணிகிட்டே வரக்கூடாது. ஏன் அப்படின்னா சொசைட்டியில் வந்து எவ்ரி இயர் எவ்ரி டைம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நம்மளோட வியூஸையும் சரி இல்லை பர்செப்ஷனையும் சரி நம்ம மாற்றிட்டே வரணும். நம்ம இன்னும் அந்த பாஸ்ட் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு க்ரியேட்டிவ் ஐடியா வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஸ்காலருக்கு வந்து சொல்லுவார், ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லுவார். ஸோ ஸ்காலர்ஸ் வந்து தே ஹவ் டு கிரியேட் தியர் ஓன் புக்ஸ். அவங்க வந்து அவங்களோட வியூஸ் அவங்களோட ஐடியாஸை வந்து இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணி அவங்க அதை கொண்டு வரணுமே தவிர யாரோ ஒருத்தரை சொல்லி வச்சதோ எழுதி வச்சதையோ வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கிறது வந்து இட் இஸ் நாட் அ குட் ஒன், ரைட் ஒன் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் பீப்புளை வந்து அவர் புக் வார்ம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பார். Books contains the learning of the past. These books are the great danger. So books வந்து படிக்கலாம், நல்ல விஷயந்தான். ஆனால் நிறைய புக்ஸ் வந்து பாஸ்டில் நடந்த விஷயங்களை தான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கே தவிர அது வந்து இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஸ்காலர்ஸ்க்கு வந்து அது டேஞ்சர் மாதிரி தான். நம்ம பாஸ்டில் படித்த விஷயங்களை திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளால் ஒரு நியூ ஐடியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இதுக்கு எக்ஸாம்பிளாக ஷேக்ஸ்பியரை பற்றி அவர் சொல்லியிருப்பார். இப்போ ஷேக்ஸ்பியர் வந்து ஒன்ஸ் எழுதுனதை வந்துட்டு நம்ம இன்னுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், இப்படி தான் எழுதணும், இப்படி தான் ஒரு ப்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஷேக்ஸ்பியரைஸ்ட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஐடியாஸை வந்து அவங்க நியூவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இன்னும் அந்த பாஸ்ட்டை பிடிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல் அந்த யூனிக்னஸ் வந்து இங்கே மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. as well as நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரீடிங் ப்ளெஷர் வந்து அதில் இருக்குது. எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து அவர் ஸ்காலர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறாருனா ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் இந்த மாதிரி சிமிலர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு எஜுகேட்டட் பர்சனுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு எஜுகேட்டட் பர்சன் வந்து ஹேஸ் டு ரீட், ஹேஸ் டு கோ த்ரூ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் இவர் ஒரு அழகான கோட் சொல்லியிருப்பார், புக்ஸ் ஆர் த பெஸ்ட் ஆஃப் திங்ஸ் வெல் யூஸ்ட், தே ஆர் த worst when abused. அதாவது புக்ஸ் அப்படிங்கிறது எப்போ ஒரு பெஸ்ட் அப்படின்னா நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணும்போது, அதுவே எப்போ நமக்கு வேர்ஸ்ட் ஆகும் அப்படின்னா அதை நம்ம அப்யூஸ் பண்ணும்போது. ஸோ வந்து பழசையே வந்து குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டோன்ட் பீட் அரவுண்ட் த புஷ். அந்த மாதிரி நம்ம பழசே இது பண்ணாமல் we have to explore our new ideas, we can take some ideas from the past but we have to explore our new ideas அப்படின்றது தான் வந்துட்டு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பாஸ்ட் ப்ளஸ் புக் செகண்ட் செக்ஷனில் பேசியிருப்பார். அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் செக்ஷனில் வந்து த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன்னா இங்கே என்ன அப்படின்னா இதில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு, ஆக்ஷன் இஸ் வித் த ஸ்காலர்ஸ் சபார்டினேட் பட் இட் இஸ் எசென்ஷியல். ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிக்கல் ஆக்ஷன் கிடையாது, அது வந்து ஒரு செகண்டரி டு தாட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. as well as he talks about the difference between recent action and past action.
ரீசன்ட் ஆக்ஷன் அவர் எப்படி கம்பேர் பண்ணியிருப்பார்னா இந்த லார்வ் இன்செக்டோட கம்பேர் பண்ணியிருப்பார். அது எப்படி அழகாக விரிஞ்சு விரிஞ்சு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்து போகுது இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து ரீசன்ட் ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். அண்ட் another point, a great soul will be strong to live as well as strong to think. நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னா ஒரு தாட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு நம்மளோட ஆக்ஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு இதில் சொல்லியிருப்பார். அண்ட் த ஃபைனல் செக்ஷன், த டியூட்டிஸ் ஆஃப் த ஸ்காலர். ஸோ இதில் தான் வந்து ஒரு ஸ்காலரோட டியூட்டிஸ் என்ன, ஒரு ஸ்காலர்னால் எந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கணும், என்ன மாதிரி வந்து ஒரு ஸ்காலர் ஹி ஹஸ் டு ஆக்ட் அப்படின்றது வந்து இவர் சொல்லியிருப்பார். Scholar is to find consolation in exercising the highest function of human nature, who rise himself from private considerations and breathes and lives on public illustrious thoughts. He can communicate with people of all classes and ages. ஸோ ஒரு மேன் தான் வந்துட்டு இங்கே எல்லாமே. ஹீ இஸ் த வேர்ல்ட்ஸ் ஹை, ஹீ இஸ் த வேர்ல்ட்ஸ் ஹார்ட். அதாவது ஒரு மேன் தான் வந்து இந்த உலகத்தோட கண்ணு, அதே மாதிரி இந்த உலகத்தோட எதையுமோ அவன் தான். அதாவது ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னா தட் இஸ் ஒன்லி பாசிபிள் பை த ஸ்காலர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்காலருக்கு என்ன கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னா செல்ஃப் ட்ரஸ்ட், அது வந்து வேணும். அண்டு இந்த இடத்துல அவர் யார் வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசியிருப்பாருன்னா இங்கிலீஷ் போயட்டையும் ஜெர்மன் ரொமான்டிக் போயட்டையும் ப்ரைஸ் பண்ணி பேசியிருப்பாரு, பர்டிகுலராக வேர்ட்ஸ்வர்த் அண்ட் கத்தே. அண்ட் இன்னொரு ரைட்டரை பற்றி இங்கே பேசியிருப்பாரு, அது வந்து எமானுவேல் த ஸ்வீடன்பர்கை பற்றி பேசியிருப்பாரு. ஹியூமன் மைண்டு வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் கனெக்டட் வித் நேச்சுரல் வேர்ல்டோட கனெக்ட் பண்ணியிருக்கணும், பிகாஸ் நேச்சர் தான் வந்து இங்கே ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஹியூமனும் நேச்சர் தான் வந்து ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இட் டாக்ஸ் அபவுட் செல்ஃப் ரிலையன்ஸ், அதாவது இதுதான் வந்து அமெரிக்காவோட ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அட் த ஃபைனல் நோட்டில் வந்து இவர் எப்படி முடிச்சிருப்பார் அப்படின்னா ஒரு ஸ்காலர்னால் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ரொம்ப கரேஜியஸாக இருக்கணும், ஒரு ஒரிஜினாலிட்டி வந்து திங்கிங்லேயும் சரி ஆக்டிங்லேயும் சரி ரெண்டுலேயுமே இருக்கணும், ஒரு யோசிக்கிறதும் சரி அந்த யோசித்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலேயும் வந்து கரேஜியஸாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து இந்த ஸ்பீச்சை வந்து அவர் முடிச்சிருப்பார். அண்ட் இதை வந்து ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆலிவர் வெண்டல் ஹார்ம்ஸ், இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த ஸ்பீச்சை வந்து த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அமெரிக்கன் இன்டெலெக்சுவல் லைஃப் அப்படின்றத வந்து இவர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த ஸ்பீச் வந்து ஒரு ஸ்காலர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் ஒரு ஸ்காலர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பர்சுவேடிங்காக இருக்கும். அண்ட் இதில் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆத்தரோட பர்த் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் எஸ்ஐயிஸ்ட் போயட் லெக்சரர், மோர் தென் 1500 லெக்சருக்கு மேலே கொடுத்துருக்காங்க. நியூ இங்கிலாந்து ரினைசன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டிரான்செண்டலிஸ்ட் மூவ்மெண்ட்டை வந்து இவர் ஃபைண்ட் பண்ணியிருக்காரு. அமெரிக்கன் ஸ்காலர் வந்து ஆகஸ்ட் 31, 1837 டு த பர்டிகுலர் சொசைட்டி பை பீட்டா கப்பா சொசைட்டி ஆஃப் ஹார்வர்ட் காலேஜ் இன் கேம்பிரிட்ஜ். இதில் வந்து ஆல்ரெடி இவர் ஒரு ஒர்க் நேச்சர் அப்படின்றத 1 year எகோ எழுதியிருப்பார். அண்ட் இவர் வந்து மெயினாக ஸ்காலர்ஸ்க்கு வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா நேச்சரும் ஹியூமன் சோலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனோட ஒரிஜினல் டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு, 1841 என்னவா மாறிச்சுன்னு பார்த்துக்கோங்க. 4 sections இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சர், செகண்ட் ஒன் பாஸ்ட் ப்ளஸ் புக்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஆக்ஷன், அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் டியூட்டிஸ் ஆஃப் த ஸ்காலர். இவ்வளோ தான். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.